ஒரு நல்ல ஹெச்எஃப் வந்து ஆண்கன் போயினா எப்பவுமே இந்த கன்வென்ஷன்ல உழுகக்கூடிய இதுல ஆண்கன் உழுந்தா சரியான குவாலிட்டியில உழுகும். ஆமா, உண்மை. எப்பவுமே உழுகும். அது நினைச்சு பார்க்க முடியாத குவாலிட்டியில உழுகும். அந்த ஆண்கனையும் நாங்க வச்சுட்டு நாங்க ப்ரீடிங் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து செட் ஆகாதுன்னு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப இங்க இருக்கிற இந்த கம்பெனில எல்லா புல்லுமே ஜினோமிக் லெவல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது வந்து அடிப்படையா முதல்ல ஒரு புல்லு வந்து பருவத்துக்கு வந்து அந்த புல்லுல இருந்து நம்ம அந்த விந்தன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய டெஸ்டிங் நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்குங்க. அது ஒரு 15-16 புரோட்டோகால் சயின்டிபிக் டெஸ்டிங்லயே உங்களுக்கு அது எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. அதுவும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டைம் எடுக்க மாட்டாங்க, 3 மாசத்துக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி நமக்கு சப்ளை வரத்துக்கு முன்னாடி அது ஒரு வருஷம் 2 வருஷம் டெஸ்டிங் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த டெஸ்டிங் எல்லாம் குவாலிட்டி எல்லாமே ஒரே மாதிரி ஆவரேஜா இருந்தா மட்டும்தான் அது சப்ளைக்கே வருங்க. அந்த மாதிரி சப்ளைக்கு வந்தனாலதான் இன்னைக்கு வந்து இப்ப ஏபிஎஸோட அர்மாடா அப்படிங்கிற ஒரு புல்லு பாத்தீங்கன்னா நீங்க யாரை கேட்டாலும் நோன் நேமுங்க. அது யாரை கேட்டாலுமே தெரியும். ஆல்ரெடி மார்க்கெட்ல ஒரு 5-6 வருஷமா இருக்குங்க. 5-6 வருஷமா ப்ரூவன் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. 35 லிட்டர்ல நம்ம தமிழ்நாட்டிலே கறக்கிறவங்க இருக்காங்க. பஞ்சாப்ல 60 லிட்டர் 70 லிட்டர் கறக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன் வந்து நம்ம கிட்ட போடக்கூடிய புல்லையே பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு ஒரு 18 இருந்து 20 லிட்டர் இருக்கக்கூடிய தாயில இருந்து ஒரு புல் நல்ல புல்லே வந்துட்டாலுமே அந்த புல்லை வச்சு நீங்க அடுத்தடுத்து அடுத்து இருக்கக்கூடிய காளைகளுக்கு நீங்க இப்ப நம்மளுடைய ஃபீமேலுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த 20 லிட்டர் தாயோடைய குணங்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த புல்லு வருங்க. இன்னொன்னு நம்ம அந்த புல்ல ரெடி பண்ணி அது ஒரு திரும்பி அதை பண்ணிடுறாங்கன்னு விடுங்க. ரெடியே பண்ணிடுறாங்கனாலுமே அந்த ஒரு 18 லிட்டர் தாய்க்கு வந்து அவங்க நல்ல காஸ்ட்லியான செமன் போட்டு அந்த புல் வந்திருந்தாலுமே அந்த புல்லுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அனிமல் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படின்னா இந்த 18 லிட்டர் தாயோட பர்ஃபார்மன்ஸ்லயே வந்து உண்மைதான். அதனாலதான் என்ன பண்ண வேண்டாம், இன்பிரீடிங்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இன்பிரீடிங் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து அந்த பூ தள்ளுறதும்பாங்க, கண்ணுக்குட்டி போறது குறவு, நிறைய வால் இல்லாம சில பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். நீங்க போடக்கூடிய காலக்கணுகளை வளர்த்தி அதுல வந்து சென பண்றதை வந்து இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டாம். அது எப்படின்னா நீங்க ஒரு பீக் லெவல் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஒரு 10-12 ஜென்ரேஷன் போயிட்டீங்க அப்படின்னா அதோட புல் எடுத்து நீங்க ட்ரை பண்ணா ஓகே. அதுல வந்து உங்களுக்கு நீங்க சொல்றது இந்த பாயிண்ட் சொன்னா நான் சொல்றாங்க. இன்னைக்கு பஞ்சாப்ல அதை ட்ரை பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து அந்த 10 வருஷத்தை தாண்டி 11-12க்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க வந்து ஓனா புல் வச்சிருக்காங்க. ஓனா புல் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன தடைகளை எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இப்ப நாம ஓனா புல் வச்சிருந்தோம் வைங்களேன், நம்ம ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகாதுங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு 60-70 லிட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க புல் ஓனா ரெடி. ஒரு 60 லிட்டர் தாயில இருந்து ஒரு புல்ல வச்சு நீங்க வந்து அனிமல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு 20 லிட்டர் தாயிலுக்கு வரக்கூடிய புல்ல வச்சு உங்களால வந்து க்ரோத் பண்ணி கொண்டு வர முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது. இதோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போலாம். கண்டிப்பா. இப்போ இதுல என்னன்னா இப்போ மார்க்கெட்ல வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது. நம்ம குரூப்லயும் பாத்தீங்கன்னா பயங்கரமான டிஸ்கஷனு, ஒரு 4-5 நாளா சண்டை போயிட்டு இருக்குது. ப்ரூவன், நான் ப்ரூவன், ஜினோமிக், இம்போர்ட்டட், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குதுங்க. இதை பத்தியான ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. எந்த ஒரு கம்பெனி புல்லா இருந்தாலும் சராசரியா ஃபர்ஸ்ட் வந்து ஜினோமிக் லெவல் பாசிங் தான் முதலுங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த புல்லோட அந்த விந்தனோட ஆற்றல் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஆவரேஜா சர்டன் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு ப்ரோட்டோகால் இருக்குங்க. அந்த ப்ரோட்டோகால் எல்லாமே பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வெளியிலேயே விடுவாங்க. டெஸ்டிங் எல்லாம் போக அப்புறம் தான் வெளியில விடுவாங்க. அந்த ஜினோமிக் லெவலுங்கிறது தான் பேசிக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஜினோமிக் பாசிங் தான் பேசிக் அடிப்படை பாசிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாசிங் ஆனால் மட்டும்தான் அந்த புல்லோட விந்தணுக்கள் வந்து வெளியில் நமக்கு ஸ்ட்ரா மூலியமாக வெளியில் சப்ளை வருங்க. இப்போ வந்து இந்தியாவிலையும் புல் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ ஏபிஎஸ் கம்பெனி புனேல புல் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சில கம்பெனிஸும் புல் ஸ்டேஷன் லைவாகவும் இந்தியாவில் வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு லைவாக கொண்டு வரதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. எல்லா கம்பெனினாலையும் வைக்க முடியாது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஏபிஎஸ் இருக்காங்க, அதை தவிர இன்னும் 2-3 கம்பெனி வச்சுருக்காங்க. வைக்க முடியாத கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின்லேருந்து செமனை இம்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த புல் அமெரிக்காலேயோ இல்லை கனடாலேயோ இல்லை லண்டனோ இல்லை டென்மார்க்கு, நெதர்லாண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம விரல் விட்டுன்ற அளவுக்கு ஒரு நல்ல கண்ட்ரிஸ் இருக்குங்க. அங்கே இருந்து செமனை வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிற மெயின் ஹப்புக்கு வருங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்டேருந்து சப்டீலர் மாதிரி எடுத்து அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்க. அப்படி ஆகும்போது என்னாங்கன்னா அந்த விலை தாங்க திரும்பி வந்து நிற்கும். ஏன்னா இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு செமன் இந்தியாவுக்கு வரணும். அந்த இந்தியாவிலேருந்து அது ஒருத்தர் இப்போ அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வருதுன்னா எல்லாருனாலும் எடுக்க முடியாது இல்லைங்க. ஒரு முக்கியமான ஒரு மோனோபோலி எடுப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுப்போம். இப்போ நீங்கள் எடுப்பீங்க, நான் எடுப்பேன். அப்படிங்கும்போது அங்கேருந்து இவங்களுக்கு வரணும், இவங்க கிட்டேருந்து நமக்கு வரணும், நம்ம கிட்டேருந்து மக்களுக்கு போய் சேரணும்.
அப்படி மக்களுக்கு போய் சேர்ந்தும் அந்த செமன் அந்த அனிமல் எவ்வளோ கறக்கும்னா அதே 35-40 தான் கறக்குங்க. அப்புறம் எதுக்காக நம்ம அங்கிருந்து இம்போர்ட் பண்றோம்? அதான் மார்க்கெட்டிங்காக. எங்கிட்ட வந்து நான் அங்கிருந்து நான் இம்போர்ட் அங்கிருந்து பண்ணக்கூடிய கொண்டு இது வந்துட்டேன் வச்சிருக்கேன். அப்ப பெரிய அப்படின்னு. வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து அதை நான் சொல்றேன் பாருங்க, இது வந்து நம்ம வியாபார நோக்கத்தை தாண்டி மக்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கையில இருக்கிற ஏதோ பார்க்கணும். சொல்லுவாங்களே, என்ன பழமொழி, கையில இருக்கிற வெண்ணெயை வச்சுட்டு ஏதோ சொல்லுவாங்க, எதுக்கோ அலையிறான்னு. அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, கையில இருக்கிற வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலையிறான் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மைதான். ரெண்டும் ஒண்ணுதான். பட் அது அங்கிருந்து வந்திருக்குது, இது இங்கே இருக்குது. இங்கே அவ்வளவுதான். இருக்கு. இங்க இருக்கிற பொருளுக்கு மதிப்பு இல்ல, அங்கிருந்து வந்தா அது ஒரு அதுக்கு மதிப்பு. மதிப்பு. அவ்வளவுதான். இப்போ வந்து Marketing. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது நம்ம சொல்ல போனோம்னா இல்ல இவங்க வந்து இது விற்கிறதுக்காக தான் முயற்சி பண்றாங்க அப்படின்னு. இப்போ இது வந்து நம்ம கிட்டயும் வாங்கலாம், தமிழ்நாட்டுல இன்னொருத்தர் இருக்காங்க அவங்க கிட்டயும் வாங்கலாம், நம்ம வந்து போய் சண்டை போட போறது இல்லைங்க. இன்னொன்னு நம்ம தேவையை தான் மக்களை சூஸ் பண்ண சொல்றோம். என்ன ஃபேக்ட்ன்றது புரிய வைக்கிறதுக்காக ஆமா நம்ம ஆமா, சொல்றோம். நம்ம வந்து மக்களுக்கு தேவையை தான் நம்ம என்ன சூஸ் பண்றோம். நீங்க வந்து நம்ம வந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கும்போது எடுத்தெடுப்புலேயே நம்ம அவ்வளவு செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கறதான் சொல்றோம். இப்ப அந்த கம்பெனிக்கெல்லாம் நம்ம போனோம்னா அவ்வளவு காசு ஆயிடுதுங்க. மறுபடியும் சொல்றது என்னன்னா, நீங்க செலவு பண்ணீங்கனாலும் இதே ரிசல்ட் தான். 100 ரூபாய்க்கு செமன் வாங்கி போட்டீங்கன்னா அதே ரிசல்ட் தான் வரும். 15,000 ரூபாய்க்கு செமன் வாங்கி போட்டீங்கன்னா அதே ரிசல்ட் தான் வரும். ஆமா, ஏன்னா நம்ம வந்து முதல் டைம் ட்ரை பண்ணும்போது அடிப்படையில இருந்து ட்ரை பண்றோங்க. அதுல இருந்து ஒரு கண் எடுக்கணும், அப்புறம் அந்த கண்ணுல இருந்து இன்னொரு கண் எடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம படிப்படியா தான் போகணும். இப்ப வந்து நம்ம ஸ்டெப் 1ல இருந்து நேரா ஸ்டெப் 4 போக முடியுமானா முடியாது. அதுல ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவறுனால பாதிக்கப்பட போறது வந்து மாடுதாங்க. ஏன்னா அந்த தவறு நடந்திருக்க நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நம்பி வந்து ஒரு செமன் வாங்கி போட்டுட்டாரு. அந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும்போது ரொம்ப ஊறி போயிடுச்சுங்க கண்ணு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அண்டர் வெயிட் அந்த கண்ணுக்குட்டி, அதுக்கான சரியான கைடன்ஸ் இல்லாம அந்த ஒரு தவறான ஒரு செமனை சூஸ் பண்ணி போட்டு கண்ணு ஊறி போய் பிறக்கும்போது அந்த கண்ணு வந்து எடுக்கவே முடியலைங்க. ஒரு 4-5 பேரு கை கட்டி இழுத்தோம். அது என்ன சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க. அந்த வெயிட் பார்க்க சொல்றாங்க. புல்லோட வெயிட்டுக்கு அந்த கண்ணுக்குட்டியா இருக்கும்போது அந்த புல்லோட வெயிட் வந்து அந்த மாடு வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கா? அதனாலதான் நம்ம வந்து இப்ப மக்களே கேட்கும்போது அந்த மாட்டோட கறவை திறன் எவ்வளோ, அந்த மாட்டோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு, அதை பார்த்துட்டு தான் அவங்க 2000 ரூபாய்க்கு கேட்டா கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோங்க. ஆனா உங்க மாட்டுக்கு இது போதும், அதாவது நம்ம உங்க மாட்டோட உருவத்துக்கும் கறவைக்கும் இதை வாங்கி போடுங்க, இதுவே ஆரோக்கியமா இருக்குங்கிற ஒரு ஆரோக்கியமான விழிப்புணர்வை தான் நம்ம கொடுக்குறோங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நல்லது, மாட்டுக்கும் நல்லது. ஏன்னா மாடு வாயில்லா ஜீவன், அது வந்து நமக்கு அதுக்கு சொல்ல தெரியாது, அதோட வழி அதை எப்படி சொல்லணும் நமக்கு அது சொல்ல தெரியாது. அப்பங்கும்போது அதுக்கு என்ன தேவையோ நம்ம ஆசையை தாண்டி அதுக்கு என்ன தேவையோ அதைத்தான் போடணும். இப்போ இந்த ப்ரூவன் இந்த இம்போர்ட்டட் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க ஏபிஸோட வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா ப்ரூவன் ஜெனடிக்ஸ் சரி இம்போர்ட்டட் அனிமல்ஸ் வந்து இருக்குங்க. இப்போ இந்த கேட்டகரி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அந்த டேமு சயரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது வந்து ஏபிஎஸோட வெப்சைட்ல இருக்கிற இம்போர்ட்டட். இப்போ ஏபிஎஸ்ஸுமே பாத்தீங்கன்னா லைவா பூனேல புல் இருக்குங்க. அது இல்லாம ஒரு சில புல்லோட செமனை வந்து அவங்களும் லைவா இம்போர்ட் பண்றாங்க, வெளியில இருந்து பண்றாங்க. அது 10,000 ரூபாய் வருதுங்க. 10,000 ரூபாய்க்கு உடனே வாங்கணுமானா நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 10,000 ரூபாங்கிறது பெரிய தொகை. ஆனா இல்ல நான் ஆல்ரெடி ஒரு 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷன் இருக்கிறேன், எனக்கு அதுல கட்டாயமா விருப்பம் இருக்குன்னு விரும்புறவங்க அதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா அவங்க பண்ணிதான் ஆகணும். அவங்க ஆல்ரெடி ஒரு 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷன் போயிருப்பாங்க. தமிழ்நாட்டிலயும் விரல் விட்டு என்ற அளவுக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க ஆசைப்படுவாங்க. நம்ம அது ஏபிஎஸ்ன்னு இல்லைங்க, வேற எந்த கம்பெனினாலுமே அவங்க ஆசைப்பட்டு அதை ட்ரை பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப என்னன்னா அந்த லைவ் அந்த இம்போர்ட்டடு அப்படிங்கிறது உள்ள வர்றது என்னன்னா அந்த ரெக்கார்டு தாங்க. இப்போ அர்மாடா ஏபிஎஸ்ல அர்மாடா, ஹேமரு, ஸ்பைக்கு, ப்ரூட்டு, ஸ்னோமேனு இது எல்லாமே ப்ரூவனுங்க. இது எல்லாமே இந்தியால ஒரு 7-8 வருஷமா இருக்கு. எல்லாமே இந்த ப்ரூவன் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா அந்த புல்லுல இருந்து வந்தக்கூடிய பாத்தீங்கன்னா கண்ணுகள் எல்லாம் எவ்வளவு கறவையில இருக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஒரு 100 கண்ணு போட்டிருக்குன்னா அந்த 100 கண்ணுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு பேர் ப்ரூவன். இப்போ நமக்கு வந்து இம்போர்ட்டடுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப ஸ்னோமேனோ இல்ல வந்து நம்ம ஹேமரோ இல்ல வந்து நம்ம ஸ்பைக்கு, ஸ்ட்ரைக்கரு, இந்த புல் எல்லாமே அர்மாடா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவில இன்னைக்கு ரியாலிட்டியான உண்மை என்னன்னா ஒரு 30ல இருந்து ஒரு 60 லிட்டர் வரைக்கும் கறக்குது. 5-6 வருஷமா கண்ணுக்குட்டி இருக்கு. 5-6 வருஷமா போட்ட கண்ணுக்குட்டிகள் 30 லிட்டர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 60 லிட்டர் தொட்டுருச்சு. இப்போ இது வந்து ப்ரூவன். ஆனா இப்ப அவங்களோட கூத்துல அது என்ன வருதுன்னா ரெக்கார்டு இருக்கா, டேட்டா இருக்கா, பேப்பர்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ந்து மக்கள் வந்து கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப வந்து என்னன்னா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து என்னதான் நமக்கு வந்து இப்போ அர்மாடா, ஹேமர், ஸ்பைக்கு இந்த மாதிரி புல்ஸ் இந்த ஏபிஎஸ் கம்பெனி இல்லாமல் அதர் கம்பெனி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்டிடி நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு இருக்குங்க, அதில் இருக்கிற 7 எஸ்ஏஜி வருதுங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரூவன்னா நம்ம கறவை திறனில் நமக்கு டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ கறந்துக்கிட்டு இருக்காங்க, அது ப்ரூவன். ஆனால் டேட்டா இருக்கான்னு கேட்டால் இப்போ நீங்கள் டேட்டா மெயின்டைன் பண்ணலாம், நான் டேட்டா மெயின்டைன் பண்ணிக்க மாட்டேன். இன்னொருத்தங்க டேட்டா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தங்க டேட்டா மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோ இல்லை வேற ஏதாவது வெளிநாட்டு கண்ட்ரிலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னோடியே அவங்க இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 100 வருஷமா அந்த புல்ல வந்து அவங்க இதுக்காகவே பர்பசிவா பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க அதுக்கான ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க பிரீடிங் அவங்களோட பிசினஸ் அப்படிங்கும்போது அந்த புல்லுக்கான ரெக்கார்டு அவங்க வச்சிருப்பாங்க, அதுக்கான டாட்டர்ஸ் வந்து ரெக்கார்டு இருக்கும். இன்னும் நம்மளோட அவங்க ஆல்ரெடி ஜென்ரேஷன் வைஸ் அவங்க முன்னோடியா இருக்கிறனால அவங்க கிட்ட அந்த டேட்டா இருக்குங்க. அப்ப டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தா அந்த டேட்டால வந்து பாத்தீங்கன்னா அந்த டாட்டர்ஸ் வந்து எவ்வளவு கறந்துருக்கு அப்படின்னு அதை பார்க்க முடியும். நம்மள வந்து டாட்டர்ஸ் இருக்கு, டாட்டர்ஸ் கறவையில இருக்கு, ரெக்கார்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு. நிறைய பேர்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அவங்க ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா இதை சார்ந்து போறதா இல்ல நான் அமெரிக்கால இருந்து எடுத்துட்டு வர அந்த பேப்பரை சார்ந்து போறதா. ஆனா ரெண்டு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஈல்டு வைஸ் ரெண்டு நிகரா தான் இருக்கும். ஆனா காஸ்ட் வைஸ் பார்க்கணும், இது 2000 ரூபா இருக்கும், இது 4500 ரூபா இருக்கும். ஆனா ஈல்டு வைஸ் இது 30 லிட்டர் 2000 ரூபாய்க்கு செக்ஸ்டு, நீங்க 4000 ரூபாய்க்கு நீங்க கன்வென்ஷனல் அப்படிங்கும்போது அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்க யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. அதனால வந்து மக்கள் தான் அவங்க தேவை என்னங்கிறத மக்கள் தெரிஞ்சு மாட்டுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணிக்கலாம். அந்த ப்ரூவன் நான் ப்ரூவன் அப்படிங்கிறது வந்து இது ரெண்டு தாங்க. எந்த கம்பெனியுமே வந்து அனிமலோட ஜெனட்டிக்ஸை ப்ரூவ் பண்ணாம உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எஸ்ஓபி இருக்கு, ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த கம்பெனின்னு இல்லைங்க, எந்த கம்பெனியுமே. ஏன்னா மார்க்கெட்ல ஒரு 4-5 கம்பெனி இருக்காங்க, அந்த 4-5 கம்பெனியுமே அவங்கவுங்க ப்ரோட்டோகால்ஸ் இப்ப பெர்ஃபார்மன்ஸ் இல்ல குறைஞ்சிட்டாலுமே பாத்தீங்கன்னா அதை நீக்கிடுறாங்க. ஆமா நீக்கிடுவாங்க. இப்ப வந்து இந்த நம்ம கம்பெனிலுமே பாத்தீங்கன்னா 2-3 புல் இருந்துருக்குங்க, ஏஜ் ஆயிடுச்சு, நீக்கிட்டாங்க. அது இந்த கம்பெனில எந்த கம்பெனியுமே இப்ப அதை நீக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 புல்லு ஆல்டர்னேட்டர் ரெடி பண்ணி உள்ள கொண்டு வருவாங்க. அது ஒரு சுழற்சின்னு வச்சுக்கோங்களேன். புல்லுக்கு வயசாக புல்ல மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அது இது வந்து போயிட்டே இருக்குங்க. அப்படி அப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஏவிஎஸ்குள்ள இருக்கிற இப்ப நம்ம லிஸ்ட்ல இருக்கிற எல்லா புல்ஸுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கக்கூடிய புல். ஆமா, ஏன்னா எந்த கம்பெனியுமே வந்து காம்பீட் பண்ணுங்கிறதுக்காக வேண்டியாவது அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த கம்பெனியுமே வந்து அவங்களோட இன்னும் நிகரான கம்பெனிகளோட போட்டி போடணுங்கிறதுக்காக வேண்டியாவது அவங்களோட புல்லை வந்து தரமா வச்சுக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த தரமா வச்சுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் டெஸ்டிங்ல இருக்கும். அந்த புல்லு அதுக்கான அந்த புல்லுக்கான ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு, அந்த பெராமீட்டர் டெஸ்டிங்கு, அதோட என்விரான்மெண்ட்டு, அது மாதிரி நிறைய இருக்குங்க. நம்ம வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நேரில் போய் சந்திக்கும் போது அதை நம்ம நேராக போடலாம். இப்போ ஒரு டிபிஐ பத்தி அதை மட்டும் ஒரு சுருக்கமாக ஒரு விளக்கம் சொல்லுங்க. டிபிஐனா வந்து அந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் தாங்க. அந்த ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் புல்ஸ் எல்லாம் லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 1000, அதாவது நான் சொல்றது ஒரு லாங் பேக்குங்க, ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 1800லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு 3200 3400 டிபிஐ வரைக்கும் வந்துருச்சுங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபார்ம் மில்க் ஆவரேஜ்னு ஒன்று சொல்ல வரோம்னா அந்த ஃபார்ம் மில்க் ஆவரேஜ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. அந்த புல்லோட டிபிஐ எப்படி பேஸ் பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஃபாதர் அண்ட் மதர், அந்த ஃபாதரோட புல்லோட கெப்பாசிட்டி என்ன, அந்த மதரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஜென்ரேஷனா கொண்டு வந்து தான் இது இப்போ இருக்கிற இது வந்து இவங்கள்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3200 டிபிஐ ஜாஸ்தி இருக்குங்க. இப்போ டிபிஐனா பார்த்தீங்கன்னா ஓவரால் அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பால் இன்க்ளூடு அனிமலோட ஹெல்த் இன்க்ளூடு. இப்போ மடி நோய் பிரச்சனை வந்து கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுவாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சில புல்லு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்குன்னு இருக்குங்க. ஒரு சில புல் பார்த்தீங்கன்னா இப்ப மேவரிக்குன்னு ஒரு புல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா மடி அமைப்புக்காக மட்டுமே. இப்ப உங்ககிட்ட ஒரு மாடு இருக்கு, அது மாடு வந்து கொஞ்சம் மடி முன்ன பின்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு இதை போடும்போது மடி அமைப்பு நல்லா உருவாகும். இல்ல இப்ப எனக்கு வந்து மடி அமைப்பு நல்லா வரணும், நான் ஷோக்கு போறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து மில்லேனியம் சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு புல்லுக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க. ஸ்ட்ராங் பீன்னு ஒன்று இருக்குங்க. ஸ்ட்ராங் பீ, அந்த பீங்கிறது என்ன குறிக்குதுன்னா பூல்டு ஜெனட்டிக்ஸ். அந்த பூல்டு ஜெனட்டிக்ஸ் என்ன குறிக்குதுன்னா மாடு வந்து கண்ணு போடும்போது 99% வந்து கொம்பே இருக்காது. ஜெனட்டிக்ஸ் அந்த அதோட தாய்க்கு ஓரளவுக்கு ஜெனட்டிக்ஸ் இருந்ததுன்னா 100% கொம்பு இருக்காதுங்க. கொஞ்சம் ஜெனட்டிக்ஸ் கிராஸா இருக்கும்போது ஒரு 99% வரைக்கும் கொம்பு வராது. அது வந்து அதோட ஸ்பெஷாலிட்டி. அது வந்து பூல்டு ஜெனட்டிக்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு புல்லுக்கும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க.
பாலும் நமக்கு வேணும், அனிமலோட குவாலிட்டி குவாலிட்டி வேணும். வேணும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பண்ணையில வந்து மடிவீக்கமே இருக்கக்கூடாது, மாஸ்டிட்டிஸ் கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில மாஸ்டிட்டிஸ் கண்ட்ரோல்டா இருக்கிற புல்லுமே இருக்குங்க. அதை நம்ம வந்து ஃபார்மர் என்ன கேட்கறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஃபீமேலா பாத்தீங்கன்னா இப்ப தாயே ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலுமே ரிப்பீட்டடா வந்து உங்களுக்கு வந்து மடிநோய் வந்துகிட்டே இருக்கும். காரணமே இல்லாம. சப்கிளினிக்கல் மாஸ்டிட்டிஸ் அதோடைய ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி அனிமல்ல வந்து நம்ம ஒண்ணு குறைச்சிக்க பார்க்கணும். ஆமாங்க, அது வந்து நம்ம ஒண்ணு வெளியேற்றி வரணுங்க, இல்லைன்னா வெளியேற்றுறது நல்லதுங்க. ஏன்னா ஒரு டைம் 2 டைம் நம்ம சமாளிச்சிடலாம். வந்துகிட்டே இருக்கும். ரிப்பீட்டடா இருந்ததுன்னா அது வெளியேற்றுறது நல்லதுங்க. அப்போ இனிமேல் வந்து நம்ம போடக்கூடிய புல்ல வந்தீங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி மாஸ்டிட்டிஸ் கண்ட்ரோல்டா இருக்கிற புல்லா பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அதான் சொல்றேன் பாத்தீங்களா, இது இந்த செலக்ஷன் ஆஃப் புல்லுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேராமீட்டர்ஸ். இப்போ இதுக்கான கைடன்ஸ்ல நீங்க கண்டிப்பா நம்மளுடைய கண்டிப்பா நம்ம கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே இப்ப எனக்கே நீங்க கேட்டீங்கன்னா இந்த புல்லுடைய மடிநோய் இல்லாத ஒரு புல்ல செலக்ட் பண்ணி கொடுங்க எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மளும் அந்த அளவுக்கு ரெடியாகி வரல. அப்போ அதுக்கான வேலைகள் வந்து நீங்க தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதாங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ செலக்ஷன் ஆஃப் புல்லுங்கிறது 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம வந்து ஃபார்மர் கிட்ட கொடுக்குறோம், ஏன்னா ஆல்ரெடி அவேர்னஸ் இருந்து பண்ற ஃபார்மருக்கு வந்து நம்ம எஜுகேட் பண்ண முடியாதுங்க, அதுக்கான தேவை இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 1 ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் பார்த்துருப்பாங்க. புதுசா வர்ற ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றோங்க. மேக்ஸிமம் நம்ம ஒர்க் பண்றது புதுசா வர ஃபார்மர்ஸ்க்கு, உண்மைதாங்க, நம்மளுடைய ஃபார்மர்ஸ்க்கு. அவங்களுக்கு வந்து நம்ம அடிப்படையில இருந்து அந்த அனிமல் என்ன கறக்குது, எத்தனாவது ஈத்து, என்ன பல்லு டீட்டெயிலுங்க, A to Z எல்லாமே தெரிஞ்சு அதோட பாடி வெயிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்த மீட்டிங்ல நம்ம வரும்போது இன்னும் சில குறிக்கோள்கள்லாம் வச்சிருக்கிறோம். அது என்னன்றது அப்புறம் சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கான வேலைகளை நாங்கள் அடுத்து செய்வோம். இப்போ உங்க சைட்லேருந்து நாங்கள் என்ன சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நாங்கள் இதை வந்து நீங்கள் சேல் பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னாலாம் நாங்கள் எதுவும் கேட்க வரல. உங்களுக்கு தேவையான செமனை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். எந்த வகையில் அப்படின்னா, உங்கள் சைடில் இப்போ உங்கள் சைடில் யார் வந்து நல்லா ஏஐ பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, அதாவது பார்த்தீங்கன்னா செனையூசி வந்து யார் வந்து நல்லா போடுறாங்க, சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்குது, நல்லா வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லி போடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனிமல்ஸ் வந்து செனையாகுதோ அவங்க கூட நீங்கள் வந்து ஒரு தொடர்பு வச்சுட்டு அவங்கள வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கொடுங்க. அவங்க நம்பரை வந்து ஷாருக்கு ஷேர் பண்ணியோ இல்லை வந்து அவர் மூலியமாகவே ஷாரை காண்டாக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் வந்து பேசினா கூட அவங்க அந்த அளவுக்கு கேட்பாங்களான்னு தெரியல. பட் நாங்கள் வந்து ஓரளவுக்கு அவங்ககிட்ட பேசி எங்களுடைய செமனை வந்து அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்க சொல்லிடுவோம். இதில் ஏன் வந்து இவ்வளோ ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட்ல ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். இப்போ நம்ம குரூப்ல இருந்து ஒருத்தர் நம்ம ஒரு 5 கவ் அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் திருவண்ணாமலையில். அவர் ஒரு அந்த 3 கவுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஸர் பிளான் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்தோம். பட் எங்களால் அந்த செமனை கொண்டு போய் சேர்த்தவே முடியல, அதில் நாங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டோம். அவரும் வந்து அவரோட சைடில் ட்ரை பண்ணி கிரியோகனெல்லாம் வந்து வாடகைக்கு எடுத்து அப்படி இப்படின்னு பண்ணதில் 3 மாட்டுக்கு வந்து ஊசி போட்டதுக்கு செக்ஸர் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 16,000 செலவு பண்ணிருக்காரு. அதில் ஒரு மாடு கேன்சல் ஆயிடுச்சு, ஆகல, சக்சஸ் ஆகல. 2 தான் வெயிட்டிங்ல இருக்கு, நாளைக்கு செக் பண்ண போறோம். இப்போ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவருக்கு ப்ரீடிங்க்கு வந்து வர்றாங்க. அப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்ற சப்போர்ட்டுக்கு தான் இவ்வளவு இறங்கி நம்ம. உண்மைதாங்க. என்னன்னா இப்போ வந்து இந்த கேன் வந்து சராசரி இருக்கவங்களுக்கு தேவைப்படாதுங்க. இது வந்து ஒரு 20-30 மாட்டுக்கு மேல இருக்கிற பண்ணையாளர்களுக்கு ஒரு கேன் வச்சுக்கலாங்க. மற்றபடி இந்த சின்ன கேன் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த விவசாயிகளுக்கு வந்து செனை ஊசி, இப்போ நம்ம பல காலத்தை சொல்ற மாதிரி கைராசியான டாக்டருங்க இவரை கூப்பிட்டா மாடு செனை ஊசி போட்டா கன்ஃபார்ம் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது அவங்க பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு செமன் வருது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து இப்போ இந்த நீங்க சொன்னதை தவிர்க்கலாம். அதாவது என்னன்னா அவங்க வந்து செமன் கண்டெய்னரை வந்து வாடகைக்கு எடுக்க வேண்டாம். அவங்க வந்து நமக்கு இப்போ வந்து ஒரு பருவத்துக்கு வருது, அதனாலதான் நம்ம வந்து இந்த ரெக்கார்டு கொடுக்குறோங்க. இந்த ரெக்கார்ட்ல அவங்க வந்து டேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம கிட்ட பேசும்போது ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே ரூட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பிளான் பண்ணி அவங்களோட செனயூசி போடுறவங்க கிட்ட நம்ம செமனை கொண்டு போய் சேர்த்திடலாம். கண்டெய்னர் வச்சிருக்கவங்களுக்கு அவங்க ஃபார்ம்லேயே நம்ம கொண்டு போய் செமனை சேர்த்திடுவோம். கண்டெய்னர் வச்சிருக்காதவங்க வந்து அவங்க ஊசி போடுறவங்களை பழக்கப்படுத்தி வச்சு அவங்க கிட்ட நம்ம செமனை கொடுத்துட்டோம்னா இந்த செலவினங்களை நம்ம குறைச்சிக்கலாம். நம்ம அந்த இதுக்கான ஊசிக்கான செலவும் பிளஸ் உங்களுக்கு அவங்க போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான செலவை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். தேவையில்லாத செலவுகள் நம்ம வந்து நீங்க செலவுகளை குறைக்கலாம். ஏன்னா எண்டாவதுலேயே வந்து இது எல்லா செலவினங்களும் நம்மளோட பால் கணக்குல இருந்தாங்க வரும். அப்ப எல்லாருமே கிரையோகேன் வாங்கணுமானா அதுவும் தேவை பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா எல்லாத்தினாலும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது, அதுக்காக சொல்ல வரோம். அதனால உங்களுடைய பக்கத்துல வந்து யாரோ இப்போ நீங்க அதை வந்து என்ன பண்ணி கொடுக்கணும் எங்களுக்காகனா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பக்கத்துல யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள எங்க கூட கனெக்ட் பண்ணி விடுங்க.
அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு தேவையான புல்லை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நாங்கள் அதை வந்து போட சொல்லி நாங்கள் வந்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுப்போம். அப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த செலவுகள் எல்லாம் கம்மியாகும். புல்லுக்கான காசு மட்டும் நீங்கள் போட்டு இங்கிருந்து நம்ம கன்னியாகுமரியில் இருக்கவங்க கூட நம்மளால கொடுக்க முடியும். நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு சார்கிட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம வந்து ப்ரீடிங்கில் அடுத்த லெவலுக்கு போகணும். ப்ரீடிங் பண்ண நம்ம அனிமல் வாங்கக்கூடிய செலவுகள் கம்மியாகும். நம்மக்கிட்டே நல்ல குவாலிட்டியான அனிமல்ஸ் நம்ம உருவாக்கலாம். உங்ககிட்ட இருந்து நான் அனிமல்ஸ் வாங்கிக்கிறேன், எங்கிட்ட இருந்து நீங்கள் அனிமல்ஸ் வாங்குங்க. நம்ம ஒரு ஹெல்த்தியான என்வரான்மெண்ட்டை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா ப்ரீடிங்கில் மேலே வரணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சார் சொன்னார் அந்த புல்லோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதை பண்ணி கொடுத்துலாம்னு சொன்னீங்க. இதுக்கு அட்வான்ஸாக நாங்கள் அடுத்தது போயிட்டோம். இப்போ நம்ம குரூப்ல இருந்து ஒரு டீம் உருவாக்கி அதில் வந்து ஆப் கிரியேட் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லதுங்க. ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்ணிட்டோம். புல்லு அடுத்த ஒன்று 2-3 நாள் ஹீட்டுக்கு வருதுன்னா 3 நாளைக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சென ஊசி ரெடி பண்ணி வச்சுக்கோ, ஊசி போடணுன்ற தமிழ்ல வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்ற மாதிரி பார்த்துட்டா நம்ம சீக்கிரம் நம்ம வந்து தமிழ்நாட்டிலே டேட்டா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்க ஒரு புல்ல நீங்க ஒரு கண்ணுக்குட்டி வந்து கன்னியாகுமரியில ஒருத்தட்ட வாங்குறீங்கன்னா ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு ஹெல்தி என்விரான்மெண்ட் தாங்க நமக்கு தமிழ்நாடு. அந்த கண்ணுக்குட்டியோட அம்மா என்ன கறந்துச்சு, அவங்க அப்பாவுக்கு என்ன ஊசி போட்டிருக்காங்க, இதுக்கு என்ன ஜெனட்டிக்ன்றது ஒரு ஃபேமிலி ட்ரீ உருவாக்குற அளவுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்கு. அது சீக்கிரமா வந்துடும். அது வந்துச்சுன்னா இன்னும் சிம்பிளிஃபை ஆகும். இது இருந்தா இப்ப மத்தவங்க சொல்ற மாதிரி ரெக்கார்டு இல்லங்கிறத வந்து நம்ம தவிர்த்தரலாம். நம்ம கிட்ட ரெக்கார்டு இருக்குங்கிறத நம்மளே ப்ரூவ் பண்ணிக்கலாம். 18 லிட்டர் கறக்கிற மாடும் ப்ரூவன் நம்ம கிட்ட. ஆமா, ஏன்னா ரெக்கார்டு இருக்குங்க, டேட்டா இருக்குங்க. அப்புறம் அது மூலியமா நம்ம செமன் கொண்டு போய் சேர்த்தெல்லாம் பண்ணிக்கலாம். இதை தவிர வந்து சாருகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்ப நம்ம குரூப்ல நம்ம மாடு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தவங்களுக்கு எல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் கார்கில் ஃபீடு வந்து சார் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பக்கம் கிடைக்காத பக்கத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் இங்கிருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஒரு 100-200 150 ரூபா எக்ஸ்ட்ரா செலவானாலுமே அதை அங்கே கொண்டு போய் சேர்த்துறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்குது. நம்ம சேர்த்து என்னன்னா பையர்ஸ் அதிகமாக அங்கேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்ம கம்பெனி சைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பேசிக்கா நம்ம இங்கிருந்து பாத்தீங்கன்னா நாங்க அமைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஃபீடு மூட்டை ஆகட்டும், புரோட்டீன் சப்ளிமெண்ட் ஆகட்டும், அப்புறம் வந்து மினரல் மிக்சர் பாத்தீங்கன்னா பெஸ்ட் மீன் கோல்டு கார்கில் கம்பெனில இருந்து அவர் வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டையில கூட நேற்று வாங்கினா இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம கண்ணுக்குட்டி நம்ம தான் வாங்கி கொடுத்தது. அவங்களுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்ட பாத்தீங்கன்னா இப்போ சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவர் இதெல்லாம் வந்து அவர் பண்ணல, அவருக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், எங்க நீங்க மட்டும் அனுபவிச்சுட்டா பார்த்தாது, இது எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான ரேட் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். சோடியம் பைகார்பனேட் இதெல்லாம் நாம வந்து ஆரம்பிச்ச காலத்துல நமக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னே தெரியாது. நம்ம பக்கத்துல கடையில இருந்து 100 கிராம் 50 கிராம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ சார் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதையும் வந்து நம்ம குரூப்ல கேட்கறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சென்ட் பண்ணுங்க, ஏன்னா வெளியில் ரொம்ப காஸ்ட்லியா விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ இது என்ன ரேட்டுக்கு சார் நீங்க? இது வந்து நம்ம வந்து 2600 ரூபாய் கொடுக்குறோங்க. ஓகே ஓகே. அதாவது நம்ம ரீசனபிளா தான் கொடுக்குறோங்க. மார்க்கெட்ல வந்து 3000 3500 விற்கிறாங்க. சரி, நம்ம 2600 ரேஞ்ச். சோடியம் பைகார்பனேட் பாத்தீங்கன்னா 2600 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காருங்க. இதெல்லாம் நீங்க வெளியே சொல்லவே இல்லையே, சொல்லாங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன ஆகுதுன்னா, நம்ம சொன்னா வந்து நிஜமா நம்ம விற்கணுங்கிற ஒரு மோட்டிவ்லயே ஃபாலோ பண்றோம். ஆனா இப்ப வந்து சோடியம் பைகார்பனேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வாங்குறது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேண்ட் இருக்கும். இது நம்ம வந்து டாட்டாவோட ஒரு டாடா கம்பெனி பத்தி உங்களுக்கு சொல்லலாம். இது வந்து அனிமலுக்காக ஃபீடுங்க. இப்ப நம்ம வெளியில வாங்குற சோடியம் பைகார்பனேட் சோடாப்புங்கிறது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது. இது வந்து அனிமலுக்காகவே வர்றது முதல் பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது வந்து இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு செரிமானத்துக்காக மாட்டுக்கு இப்போ வந்து நம்ம சூப்பர் நேப்பியர் போடுவோம், சைலேஜ் போடுவோம், நிறைய விதமான தீவனங்கள் நிறைய விதமான விவசாயிகள் போடுவாங்க. அப்போ வந்து ஒரு 50 கிராம் கொடுக்கறனால அதோட செரிமானத்துக்கு வந்து ரொம்ப உதவுங்க. அந்த ரூமனோட பிஹெச் லெவலை வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த அசிடாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கே வந்து ஏதாவது சாப்பிட்றோம், ஏதோ வயிறு ஒத்துக்கலைன்னா ஜெலுசில் ஈனோ அந்த மாதிரி குடிக்கிறோம், இல்லை சோடா குடிக்கிறோம், மாட்டுக்கு சொல்ல தெரியாது. அப்போ அதுக்கு வந்து நம்ம அது தெரிஞ்சு, ஏன்னா நம்ம ஃபீடு நிறைய கொடுப்போம். அப்படிங்கும்போது அதோட செரிமான கோளாறு ஆகாம அதோட பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணி, மாடு உப்புசம் ஆகுதும்பாங்க. டாக்டர் வந்து ஊசி போடுவார், ஒரு 1000 500 வாங்கிட்டு போயிடுவாரு. இது பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு 25 கிலோ பேக் இருக்கிறதே தெரியறது இல்லையா. நம்ம 25 கிலோ பேக்கும் வாங்கி கொடுக்குறோம், 50 கிலோ பேக்கும் வாங்கி கொடுக்குறோம். தேவைக்குன்னா இப்ப எல்லாருமே 50 கிலோ பேக் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. 4 மாடு வச்சிருக்கவங்களுக்கு 50 கிலோ பேக் தேவையும் இல்லைங்க. ஆனா 50 கிலோ பேக் தான் இருக்கு. மார்க்கெட்ல 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 3500 ரூபாய் விற்கிறாங்கிறத தாண்டி நம்ம 25 கிலோ பேகும் விற்கிறோம், 50 கிலோ பேகும் விற்கிறோம். இது வந்து கொடுக்கணுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 கிராம்ல இருந்து மாட்டோட வெயிட்டை பொறுத்து ஒரு 50 கிராமாவது கொடுத்தா
செரிமான கோளாறு இருக்காதுங்க. அது வந்து கட்டாயமா கொடுக்க ஒரு வேண்டியது. 25 கிலோ வந்து நீங்க வந்து 2000 இல்ல நம்ம 50 கிலோ தான் 2600 2600 கொடுத்துட்டு இருக்கீங்க. 50 நம்ம கிலோ வந்து இது வந்து 1400 தாங்க 1400 கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வந்து அடுத்து பாத்தீங்கன்னா மினரல் மிக்சர். மினரல் மினரல் மிக்சரை பத்தி ஃபர்ஸ்ட் நான் ஆமா சொல்லிடுறேன். நீங்க சொல்லிருங்க. ஏன்னா வந்து நான் இருக்கிறதுலே பேசிக்கான ஒரு மினரல் மிக்சர் தான் வந்து நான் வந்து அக்ரிமெண்ட் போட்டு சிலேட்டட் விர்பேக் கம்பெனி இது நான் சொன்னேன். சரி அட்லீஸ்ட் அதையாவது எல்லாரும் பயன்படுத்துறோன்னு. அதுவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாதி இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க அது பாதி இடத்துல கிடைக்கிறது இல்லைங்கிறத தாண்டி அதுல என்னன்னா அதுல 3 ரகம் இருக்கு. ஆமா, அதுல இருந்து என்னன்னா 200 இருக்கு. இப்போ 1 கிலோ போய் விவசாயி வாங்கினா உங்களுக்கு 200 205 இல்ல நிறைய கடையில பாத்தீங்கன்னா 1 கிலோ தான் இருக்கு. 1 கிலோ தான் 5 கிலோ இருக்கும். பேக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காது. என்னன்னா உங்களுக்கு 1 கிலோ பேக்கெட்டா வாங்கும்போது அவங்களுக்கு மார்ஜின், கம்பெனிக்கும் மார்ஜின். ஏன்னா உங்களுக்கு 195 கம்மியா கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து பிளெயின் இருக்கு, அப்புறம் வந்து ஃபோர்ட் இருக்கு, அப்புறம் செலேட்டட் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து 1 கிலோங்கிறது வந்து 230 240 போயிடுதுங்க. இப்ப அதையும் தாண்டி என்ன ஆயிடுதுன்னா விர்பேக் ஒரு நல்ல கம்பெனி தாங்க, நம்ம தப்பு எல்லாம் சொல்லலைங்க. பட் விவசாயிக்கு வந்து அது வந்து நல்ல ரேட்ல போய் அமையணுங்க. அப்ப அது இது மினரல் மிக்சருங்கிறது வந்து நம்ம ஒரு 4 நாள் கொடுக்குற பொருள்ல நம்ம எது வேணா வாங்கி கொடுக்கலாம். பட் அப்படி இல்லைங்க. நம்ம எப்படி நம்ம இன்டேக் நல்ல ப்ரோட்டீன்ஸ் இன்டேக் எடுக்கிற மாதிரி இது வருஷம் ஃபுல்லா அனிமலுக்கு கொடுக்கணுங்க. நம்ம நல்ல ஆரோக்கியமான ஒரு சென ஊசி போடுறோம் அப்படின்னா மாடு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப டெய்லி நம்ம வந்து எத்தனை லிட்டர் பால் கறக்குறோம். அப்ப அந்த பாலில் வந்து அனிமல்கிட்ட இருந்து நம்ம கால்சியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், நிறைய மல்டிவிட்டமின்ஸ் வந்து நம்ம அது மடியில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். அப்ப அதோட தேவைகளை அதை பூர்த்தி செய்யணும்னா ஒரு நல்ல கம்பெனியோட மினரல்ஸ் கொடுக்கணும். நம்ம இதுதான் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தல. பட் மார்க்கெட்ல நிறைய மினரல்ஸ் கிடைக்குது. பட் வந்து அதுல வந்து ஓரளவுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல கம்பெனியோட மக்களை குழப்பாம ஒரு நல்ல கம்பெனியோட மினரல்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நீங்க இந்த குடுக்குற மினரல் மிக்சர் உங்களுக்கு பாலோட அளவு தான் போய் சேரும். ஆமாங்க. இந்த மினரல் மிக்சர் நீங்க ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 350 400 வாங்கி வேஸ்ட். இன்னொன்னு இப்ப இன்னைக்கு வந்து இப்ப கார்கிலோ இல்ல மத்த கம்பெனியும் ஆல்ரெடி மார்க்கெட்ல எஸ்டாப்ளிஷ்டு பிளேயருங்க. அப்ப புதுசா ஒரு ஆள் உள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள அவங்களோட பொருளை விற்கணுங்கிறதுக்காக வேண்டி நானா இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல எங்க பொருள் அதோட இதுல வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தி, வேல்யூவேஷன் வந்து இது இவ்வளவு இருக்கு, இது ரொம்ப கம்மியா இருக்குங்க, அதுல அவ்வளவு இருக்கு, நம்ம பொருள் இவ்வளவு இருக்குங்க, அதனால வாங்கி கொடுங்க. இது வந்து நம்ம 24 கிலோ வந்து முன்னாடி வந்து 4300 சில்லறை கொடுத்தவங்க. அப்போ வந்து நம்ம சப் டீலரா இருந்தவங்க. இப்போ நம்ம அதுக்கும் ஒரு லைசன்ஸ் போட்டு நம்ம ஆல்ரெடி கார்கில் டீலரா இருக்கிறனால ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கு கீழே இப்போ வந்து 3900 எனி ஃபார்மர் கேட்கற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். நீங்க ஒரு பேக் கேட்டாலும் 3900 கொடுத்துடலாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 10 பேக் வாங்கி 20 பேக் வாங்குன்னு நமக்கு நிறைய கன்ஸ்டன்ட் இருந்தது. அப்ப மக்கள் நம்ம கிட்ட கேட்டாங்க, இல்ல சார் சில இடத்துல 3600 கொடுக்குறாங்க, சில இடத்துல 4000 கொடுக்குறாங்க, சில அளவுக்கு எம்ஆர்பி 5500 கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நான் கம்பெனியை கூப்பிட்டு கேட்டேன், என்ன சார் இப்படி இருக்கு அப்படிங்கும்போது, இல்ல சார் அது 20 பேக் எடுத்தா ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், 40 பேக் எடுத்தா ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்படிங்களா அப்படிங்கும்போது பேசும்போது ப்ராப்பரா லைசன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போ நம்ம எடுக்கும்போது நம்ம ஸ்டாண்டர்டா யாரா இருந்தாலும் 3900 நம்ம கொடுக்குறோங்க. அதுல இருந்து 100 ரூபா சில பேர் கம்மியாகவும் கொடுக்கலாம், சில பேர் எச்சாவும் கொடுக்கலாம். மக்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை வாங்கிக்கலாங்க. அதுதான் காரணம். இப்போ என்னதான் இப்போ இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி வேல்யூஸ் போட்டிருக்கோங்க. இப்போ என்னதான் இதுல வந்து ஒரு வேல்யூஸ் இருக்கும், இன்னொரு எக்ஸ் கம்பெனில வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும், இன்னொரு எக்ஸ் கம்பெனில இன்னொரு வேல்யூ கம்மியா இருக்கும், இன்னொரு எக்ஸ் கம்பெனி இன்னும் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். பட் ஆனா எண்ட் ஆஃப் தி டே மாட்டுக்கு தேவையான ப்ரொபோர்ஷன் ஒன்று இருக்குங்க. இப்போ மாட்டுக்கு வந்து கால்சியம்ல இவ்வளோ பர்சன்டேஜ் தான் அதோட உடம்புல போய் ஒட்டும்னா அவ்வளோ இருந்தால் அது போதுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 கிலோ ஒரு 3900 போட்டோம்னா ஒரு 160 ரூபா 65 ரூபா ரேஞ்சில் கிலோ ரேட் குறைச்சிடலாங்க. அப்போ அது வந்து விவசாயிகள் வந்து த்ரூ அவுட் இயர் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 7000 6000 வாங்கி ஆசைக்காக வாங்கிட்டு 1 மாசம் 2 மாசம் கொடுத்துட்டு மீதி 300 நாள் எப்படி கொடுப்போம்? புரியுது. அது நம்ம யோசிக்கணும். புதுசா மார்க்கெட்ல வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்டாண்டர்டா வந்து எங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் யார்ட்ட பண்ணிட்டு இருக்குதோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்றதே போதுமானது. ஆமா, இன்னொன்னு மார்க்கெட்ல வருதுன்றாங்க அதை வாங்கி யூஸ் பண்றது புதுசா வரணும். அது எப்படின்னா தேவையில்லாதது. நமக்கு வந்து பொருள் மேல வந்து நம்பிக்கையும் வரணுங்க. அது வந்து எந்த ஃபீடுனாலும் சரி, எந்த மினரல்ஸ்னாலும் சரி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. வாங்கும் போதே சந்தேகத்தோட வாங்கினா அது பெர்ஃபார்ம் பண்ணா கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது, ரிசல்ட்ல தெரியாது. இப்ப நான் வந்து ஃபீடு போடுற டைம்ல இருந்து நான் இதுதான் போடுறேன். அதனால பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் மினரல் மிக்சரே பாத்தீங்கன்னா நம்ம சொன்னது விளங்கி கிடைக்க மாட்டாம போயிடுச்சு. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டு நம்மளால வந்து நான் கொரியர்ல நானும் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். பட் முடியல, நம்மளாலையும் பண்ண முடியல. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்க வந்து தயவுசெய்து வந்து இதை விடாம நீங்க வந்து கொடுங்க. இப்போ நம்ம சொல்லுவாங்க, நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீங்க அக்ரிமெண்ட் போட்டு நீ சொல்லியிருந்தீங்க, இது சொல்றீங்க அப்படின்னா மோரலஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு கிட்ட ஈக்குவல் தான். கொஞ்சம் பிரைஸ்ல கொஞ்சம் வித்தியாசம் வரும். குவாலிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே குவாலிட்டி தான். தாராளமா வந்து நீங்க வந்து கரையில் இருக்கிற மாடுகளுக்கு கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை.
ஏன்னா அவர் பயன்படுத்திருக்கிறாரு, அவருக்கு ரிசல்ட் இருக்குது, நான் அக்ரிமெண்ட் 4.0 எனக்கு ரிசல்ட் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த 2 ப்ராடக்ட் எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு எங்கேயுமே வாங்க முடியலையா, சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சுடுவார், வாங்கி பயன்படுத்திக்கோங்க. வேற என்னங்க, நம்ம இப்போது முக்கியமாக நான் சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து எங்களுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சாரோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவரை தொடர்பு கொண்டு செமனுக்கான என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த செமன் டீட்டெயில்ஸ் பற்றியான ஃபியூச்சரிஸ்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற தகவல் நம்ம டெக்னிக்கலா இன் டெப்தா நம்ம அடுத்த வீடியோல டெக்னிக்கலா வந்து நம்ம பார்த்து குழப்ப வேண்டாம்னு சொல்ல மக்கள் அது ஒண்ணு இருக்குங்க, தேவையே இல்லை. அவ்வளவு டெக்னிக்கலா நம்ம தெரிஞ்சு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது சிம்பிள். அதை நீங்க வந்து பர்சனலா கால் பண்ணீங்கன்னா அவருக்கு தகுந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்க மாட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்க குழப்பிக்க வேண்டியதில்லை. நல்ல செமனை தேர்ந்தெடுத்து க்ரோத் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். மில்கோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஹையரில் கொண்டு வருவோம். வெளியிலிருந்து நம்ம கிட்ட வந்து மாடுகள் வாங்குற அளவுக்கு நம்ம சீக்கிரமா முன்னேறணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கான பாதையில் வந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அடுத்த மீட்டிங் பற்றியான அனௌன்ஸ்மெண்ட்டு ப்ளஸ் அதுக்கான சில வேலைகள் போயிட்டு இருக்குது. அந்த ஆப் லான்ச் இதெல்லாம் அடுத்தடுத்து வரும். சீக்கிரமா வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.